ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்குற இந்த பிளேட்டை பாருங்க. எந்த அளவுக்கு கருப்பாக பாசி பிடிஞ்சு எண்ணெய் சிக்கு பிடிச்சி இருக்கு அப்படிங்கிறத இதை வந்து நம்ம ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். நல்லா பார்த்துக்கோங்க, இது எந்த அளவுக்கு மோசமாக இருக்குது அப்படிங்கிறத. இதை பாருங்கள், பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு எல்லாமே. நான் இதை வந்து க்ளீனிங் பண்ணி உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக நான் அதை வாஷ் பண்ணாமலே வச்சுருக்கேன். எவ்வளோ மோசமாக இருக்குது அப்படிங்கிறத. இதை வந்து நான் ஒரே ஒரு பொடி நானே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண பொடி வச்சு இதை எப்படி நீட்டாக புதுசு போல் பலன்னு பண்ணுறேன் அப்படிங்கிறத காட்டுறேன். இதுக்கு வந்து நான் ரொம்ப ஒன்றும் எடுத்துக்கல. இந்த பொடி பாருங்கள், ஜஸ்ட்டு வந்து இவ்வளோ தான், இவ்வளோண்டு போதும். இதை ஜஸ்ட் அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் அப்படியே ரெஸ்ட்டு கொடுத்துடுங்க. அதுக்கப்புறம் நார்மலாக நம்ம வாஷ் பண்ணாவே அழகாக சூப்பராக பலன்னு புதுசு போல் ஆகிடும். இப்போ நான் இதை வந்து க்ளீன் பண்ணி உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஜஸ்ட் அப்படியே நான் கையாலேயே அப்படியே தேய்ச்சி கொடுக்குறேன். அவ்வளோதான், நான் எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் அப்ளை பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். இது ஒரு 5 to 10 மினிட்ஸ் மேக்ஸிமம். இது கொஞ்சம் ரொம்ப பாசி பிடிச்சி இருக்கிறதுனால 10 மினிட்ஸ் வைக்கலாம். மற்றபடி இது ரொம்ப லைட்டாக இருக்கிற பொருளுக்கு வந்து 10 மினிட்ஸ் வைக்கணும்னு அவசியம் இல்லை. நான் ஜஸ்ட் இதை அப்ளை பண்ணும்போதே இதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது பாருங்கள், முன்னாடி எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குன்ட்டு. நான் சும்மா ஜஸ்ட் இப்படி கையில தான் நான் வந்து அது பாருங்க எவ்வளோ லைட்டாக இந்த மாதிரி தான் பண்ணுறேன். அப்போ அந்த அளவுக்கு இந்த பொடியோட பவர் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இது நானே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண பொடி தான். உங்களுக்கு யாருக்காவது வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் சொல்லுங்கள், நான் இந்த பொடியை வந்து உங்களுக்கு நான் அனுப்பி கொடுக்குறேன். இது ரொம்ப ஈஸி தான். இது கையெல்லாம் எதுவுமே டேமேஜ் ஆகாது. நம்ம வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணுற பொடி தான். நான் ஜஸ்ட் இதை பாருங்கள், ரொம்ப லைட்டாக தான். பிள்ளையார் எப்படி இருந்தது முன்னாடி, இதை பாருங்கள், சும்மா அப்படியே நான் எதையுமே வீடியோவில் எதுவுமே கட் பண்ணல, அப்படியே தான் காட்டுறேன். இது ஒரு 10 மினிட்ஸ் இருக்கட்டுமே. அதுக்கப்புறம் பாருங்களேன், இது புதுசாக எப்போ எந்த கடையில் நீங்கள் வாங்கினீங்கன்னு கேட்பீங்க. அந்த அளவுக்கு புதுசு போல் ஆகிடும். பிள்ளையார் எப்படி ஜொலிக்க போகிறாரு அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். ஒரு 10 மினிட்ஸ் ஆட்டும், அதுக்கப்புறம் நான் அதை வாஷ் பண்ணி காட்டுறேன். நம்ம ஏற்கனவே இந்த பவுடரை அப்ளை பண்ணி 10 மினிட்ஸ் விட்டுருக்கோம். நான் பாருங்கள், ஏதோ கம்பி நார் அதெல்லாம் போடல, ஜஸ்ட் இந்த சாஃப்ட் நார் தான், வேற எந்த இதுவும் பாருங்க. பிள்ளையாரு எப்படி பலன்னு முன்னாடி எப்படி இருந்தாரு, இப்ப எப்படி இருக்காருன்னு பாருங்க. ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.